அவன் சொன்ன ஞானசரியில் ஒரு 28 பாசுரத்தை ஓதி வாருங்கன்னு சொல்லி வல்லற்புரம் மிக தெளிவா சொல்றாரு. நாம் எத்தனை பேர் அதை செய்கிறோன்றத நாம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. பெரியவர்களே, தீபத்தை பொருத்திட்டு தீபத்து முன்னால் அமர்ந்து இடம் தனித்து அந்த 28 பாசுரம் ஞானசரியை வாசித்து கொண்டு வர வேண்டும். வாசித்து கொண்டு வந்தால் அறிவியெல்லாம் பெருமானே அறிவிப்பார். நீ ஒன்னும் கவலைப்படணும், இதுக்கு மேல என்ன செய்யணும், அதுக்கு மேல என்ன செய்யணும், ஒண்ணு வேணாம். நீ ₹1 சேவிங்ஸ் பண்ணா அடுத்து ₹1 பண்ணா ₹2 ஆட்டோமேட்டிக்கா சேரும். தெரிந்து சேவிங்ஸ் பண்ணாலும் சேரும், தெரியாம நீ பாட்டில் போட்டு வந்தாலும் சேரும். நெருப்பை தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாம சுட்டாலும் சுடும். தர்மத்தை புரிந்து செய்தாலும் உங்களுக்கு அருளாகும், தர்மம் எதை கேட்கறான்னு செய்தாலும் அருளாகும். என்ன அற்புதம் பாருங்க. அப்படி பெருமான் சொல்றார் மிக தெளிவாக. அதனால சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் நமக்கு எல்லாம் பட்டம் கொடுக்கிறார் பெருமான். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. நாமெல்லாம் சாதுக்களா இருக்கிறோமான்றத நாம கொஞ்சம் சிந்திக்கணும். சாதுனா என்னங்க? இந்த மாடு ரொம்ப சாதுவா இருக்குதுங்கன்னா ஒதிக்காது, முட்டாது, எதுவுமே பண்ணாது. அப்படி நாம் இருக்கிறோமா?